இத்தனை பேர் கூடி இருக்க சபையில் என் பிள்ளைக்கு வந்த மாதிரி 4 பேர் வந்து கல்யாணம் நடக்குமான்னு நினச்சேன். அந்த கடவுள் என் வாழ்க்கையில தான் எல்லா கஷ்டத்தையும் கொடுத்தான். ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நல்ல மாமனார், மாமியார், நாத்தனார், நங்கன்னு இது போதும் எனக்கு. இப்பயே அந்த சாபம் வந்தால் கூட நான் சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேன். நல்லபடியாக தாலி கட்ட முடிஞ்சு நல்லபடியாக என் பிள்ளை வாழ்க்கை அமையணும். நல்ல நேரம் முடிய போகுது நிரஞ்சன். இனிமே வந்து அம்மானாலும் நாங்கள் வரமாட்டோம், ஆத்தானாலும் வரமாட்டோம். ரூமுக்குள்ள பூத்தி சும்மா கும்மா குத்து தான் போங்க. அடியே வாயை வச்சுட்டு கம்மனி ரெடி என்னடி பேசிக்கிட்டு இருக்கவ? ஏத்த இப்பயே சொல்லிடு, பொண்ணு கையில பையனை பிடிச்சி கொடுக்குற, நம்ம பையன் கண்ணுலேருந்து ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாது. அப்படி சொல்லி கட்டி கொடுக்கணும். பின்னாடி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வந்து நின்னா நம்ம தானே வருத்தப்படணும். நான் அப்படியெல்லாம் கிடையாது. 4 பேர் பார்க்கும்போது அடிக்க மாட்டேன், உள்ள வச்சு கும்மாங்குத்து குத்துவல்ல. ஓஹோ, அப்ப தினமும் இப்படிதான் எங்க அண்ணனுக்கு கும்மாங்குத்து உழுகுது போலயே. அடியே வாயை வச்சுட்டு கம்மனு இருக்க மாட்டியா? பாரடி எல்லாரும் சிரிக்கிறாங்க. உன் வாய எங்க அவன் இப்படி பிளேட்டை திருப்பி போடுவான், நான் என்ன கனவா கண்டேன்? வாயா காவையா, முதல்ல சற்ற சாத்து. சொந்தம் வந்தா எல்லாம் கூடி வந்தாச்சு தானே. நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுங்க. இந்தாங்க தம்பி. கெட்டுமலம் கெட்டுமலம். மாங்கல்யம் தந்து நானே நாமவ ஜீவன ஹேதுனா வந்தே விஷ்ணா விஷ்மஹி சரதீன சரதாசதம். அந்த கடவுள் புண்ணியத்தில் 2 பிள்ளைங்களுக்கும் நாங்களா பார்த்து வச்ச பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு. சாமி, எங்கள் பிறவி பயனை அடைஞ்ச மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டுக்கு எப்படி எங்கள் மாப்பிள்ளை எங்களுக்கு ஒரு பிள்ளையாக இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி வீட்டுக்கு வர மருமகளும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மகளாக இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். சாமி, அம்மா, தாயே ஈஸ்வரி, என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. கோவில்ல ஒரு சுத்தி சுத்திக்கோங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் பெத்தவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஓ சரி சரி. இந்த உடனே கிளம்பி வரேங்க. இந்த வரேன். யாருங்க மாமா? அப்பாலாம் வந்துட்டாங்களா மாப்பிள்ள? கொஞ்சம் நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், இருந்து பாத்துக்கோங்க. ஆமா, இங்க ஏகப்பட்ட சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. பெத்தவங்க நீங்க தான் இங்க இருக்கணும். நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். இல்லைங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அம்மா, தாயே, மனசுல நிம்மதியே இல்லைம்மா. என் புள்ள பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை. அவளுக்கு நான் சொல்லியும் புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது. பெத்தவன் நானே இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேதனை எதுவுமே என் புள்ள படக்கூடாதுன்னு தான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். எடுத்து சொல்லியும் பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். ஆனால் அவளுக்கு நான் சொல்கிறது புரியவே மாட்டேங்குது. விளையாட்டு புத்தியாக இருக்காமா. என் புருஷங்காரனும் அதை பற்றின எந்த கவலையும் இல்லை. நாளை பின்ன இந்த வயசில் வாயிலையும் வயிற்றுலையும் வந்து நின்றுட்டானா என்ன பண்ணுறது? வெளியே தலை காட்ட முடியுமா? கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் படாத சித்திரவதை கிடையாது. அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு பண்ணிட்டு வந்த கல்யாணம் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என் புள்ள அனுபவிச்சிடக்கூடாது. அந்த பையன் முதல்ல வெளியே நின்று பேசுனா, அப்புறம் உள்ளே வந்து பேசுனா, இன்னைக்கு பெட்ரூமில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த புள்ள அதையும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா. என் மனசே வெறுத்து போச்சுமா. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? நீதாம்மா இதுலேருந்து என்ன காப்பாற்றணும். நீயும் ஒரு தாய், நானும் ஒரு தாயாக இருந்து உங்ககிட்ட மடியேந்தி மடி பிச்சை கேட்குறேன். என் பிள்ளைய நீதாம்மா நல்வழிப்படுத்தணும். அவன் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். எல்லா பெற்றவங்களும் ஆசைப்படுறது தானே நானும் ஆசைப்படுறேன். கட்டின நாளில் இருந்து கண்ணீரை மட்டும்தான் கொடுக்குறேன். இப்போ கூட நிம்மதியை கொடுக்கக்கூடாதா? இங்கே நிற்கிறது காஞ்சனா மாதிரி இருக்கு. காஞ்சு, ஏய் காஞ்சு, எப்படி இருக்க? காஞ்சுவா? ஏய் காஞ்சனா. ஆமா, நான் காஞ்சனா தான். நீங்க யாருன்னு தெரியலையே. ஏய், என்ன தெரியலையாடி? நான் தாண்டி செவ்வந்தி. செவ்வந்தி? ஏய், 7வது வரைக்கும் ஒன்னா படிச்சோம் இல்லடி? ஆமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? என்னடி இது கோலம்? சின்ன வயசுல மூக்கொழுகிக்கிட்டு ஜடப்பின்ன கூட தெரியாம பிச்சைக்காரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. ஒரு நல்ல துணிமணி கூட இல்லாமல் கிழிஞ்ச துணியை கிழிச்சு அதை தச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப.
இன்னைக்கு என்னடி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்ட? ம் ம் என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டுனால பொறுத்துக்கிட்டு போகிறேன். ஏண்டி 7வது படிக்கும்போது இந்த ஊரை விட்டு போனோம், எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு. இப்போ அங்கே போனோன்னே இப்போ வெல் செட்டிலான ஃபேமிலியில் நான் வாக்கப்பட்டு போயிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, காசுக்கு கஷ்டன்றதே இல்லை. எல்லாமே என் பேச்சு தான் என் வீட்டில். இப்போ எந்த குறையுமே இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன்டி. அதான் சரி நம்ம ஊரு வழியில் வந்தேன். சரி நம்ம ஊரில் மாரியம்மனை கும்பிட்டு போயிடலான்ட்டு உள்ளே வந்தேன். வந்த இடத்துல உன்னை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அது சரி, நீ எப்படி இருக்க? இருக்கேனா? என்னடி முகமெல்லாம் வாட்டமாக இருக்கு, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எதுவும் பிரச்சனையா இருந்தா சொல்லுடி, மனசை விட்டு பேசுனா எல்லாமே பறந்து போயிடும். சொல்லு. என் பிள்ளைய நினச்சி தாண்டி வருத்தமாக இருக்கு. ஓ, உனக்கு குழந்தையா? சரி சரி. என்ன என்ன படிக்கிறா? 10வது படிக்கிறா. ஏன் ஒழுங்கா படிக்க எதுவும் மாட்டிக்கிறாளா? படிக்கலைன்னா டியூஷன் எதுவும் அனுப்பு. ஏன்னா வீட்டில் நம்ம கிட்ட பிள்ளைங்க படிக்காதுங்க. ஏன்னா நம்ம செல்லம் கொடுப்போம். இப்போன்னு வெளியெல்லாம் அனுப்புனா அவங்க நல்லா மிரட்டி உரட்டி நல்லா படிக்க வச்சுருவாங்க. அதிகமாக மார்க் எடுக்கலினாலும் ஏதோ பாஸ் ஆகிற அளவுக்காவது மார்க் எடுத்துருவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் சேர்க்க சரியில்லாமல் இருக்கிறா. என்னடி சொல்கிற? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னடி, என் புருஷங்காரன் அவங்க என் நாத்தனார் பையனை வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு ஆடுறது, இவனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இவனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. ஆனால் எனக்கு ஒன்றும் அந்த குடும்பத்தை பற்றி அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் எல்லாம் கிடையாதுடி. சரி, அது மட்டும் இல்லடி, நானே அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு பெரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ என் புருஷனுக்கு சொத்து பத்து இருக்கனால என் வாழ்க்கை ஓடிடுச்சு. ஆனால் அந்த பையலுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லடி. அவனும் அவன் மூஞ்சி முகரக்கட்டையும் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது. இன்னைக்கு பார்த்தா முதல்ல எல்லாம் வெளியே நின்று பேசுவாங்க, அப்புறம் ஏதோ ஃபோனில் மெசேஜாக பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு பார்த்தா அந்த பையன் பெட்ரூம்லேயே இருக்காண்டி. எனக்கு உயிரே இல்லடி. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நான் என்ன பண்ணுறது? நானும் அவளுக்கு சூசகமாக சொல்லி பார்த்துட்டேன், திட்டியும் சொல்லி பார்த்துட்டேன், அழுதும் சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்னடி பண்ணுறது? எனக்கு ஒன்றும் மனசே கேட்கலடி. அதான் சாமி கிட்ட வந்து முறையாடிட்டு போகலான்ட்டு வந்து. பிள்ளைங்களே இப்படி தான் இருக்குதுங்க. எது நல்லது எது கெட்டதுன்றது புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபோன் வந்து ரொம்ப கெட்டு போச்சுங்கன்னு தான் சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் நம்மள எந்த ஃபோனை பார்த்தோம், எந்த நெட்வொர்க்கை பார்த்தோம்? ஒன்றும் கிடையாது. 4 பிள்ளைங்களாம் ஒன்றா சேர்ந்து விளையாண்டமா வச்சமான்னு வாழ்க்கை ஓடிடுச்சு. இப்போ உள்ள பிள்ளைங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தாண்டி. அதுவும் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் அதுலெல்லாம் கவனம் செலுத்தாமல் இந்த ஃபோன்லேயே தான் கவனம் செலுத்துதுங்க. இந்த ஃபோனை பார்த்தே தான் கெட்டு போகுதுங்க. நல்லதுக்காக பயன்படுத்தினது போகி இப்போ எப்படியெல்லாம் கெட்டு போகலான்றதுக்காக பயன்படுத்துகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்ம தான் பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். 1000 வேலை இருந்தாலும் நம்ம அவங்கள கண்காணிக்கிறது நம்மளோட கடமை தான். அதுவும் இல்லாமல் இந்த வயசுலேயே வந்து இவனை தான் கட்டி வைப்பேன் அவனை தான் கட்டி வைப்பேன்னு சொல்லவே கூடாது. பிள்ளைங்களோட கேரக்டர் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் நேரத்துக்கு தகுந்தாப்புல. அது மட்டும் இல்லடி, இப்போது ஸ்கூலுக்கு எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா? எப்படி? நாங்கள் தாண்டி கூட்டிகிட்டு போகிறோம். ஏதோ இவர் வெளியே போனால் மட்டும் அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போவான். அதுவும் இல்லாமல் அவன் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு நெருப்பை வயிற்றில் கட்டிக்கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே பாரு, ஒரே ஒரு முடிவு தான். உன் பிள்ளைய வீட்டில் வச்சுருந்தா கெட்டு குட்டிச்சோரா போயிடும். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேசாட்டுக்கு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுரு, அதுதான் நல்லது. ஏதோ அங்கே நிறைய டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, பார்த்துப்பாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. நம்மக்கிட்ட டிமிக்கி கொடுத்தாலும் அங்கே கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இங்கேனா நமக்கு தெரியாமல் போன நோட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்க்குங்க. அங்கே அப்படியெல்லாம் இருக்க முடியாது. பேசாட்டுக்கு அந்த மாதிரி சேர்த்து விடு. அப்போ தான் வீட்டோட அருமை என்னன்னு தெரியும். ஹாஸ்டல்லனா அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைச்சிக்கணும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கணும். இங்கேனா நம்ம இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம தலையில் மிளகா அரைப்பாங்க, அங்கே போய் அந்த மாதிரி அரைக்க முடியாதுல்ல. அதனால் நீ அதை பண்ணு, அதுதான் சரியாக வரும். சாமி போல் நீ தாண்டி வந்து ஏதோ எனக்கு கண்ணை திறந்து வச்சிருக்க. நான் எப்படியாவது என் புருஷங்கிட்ட பேசி அதை முதல்ல பண்ணுறேன். அதை பண்ணு, அதுதான் சரியாக வரும். சரி வாடி, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ரெடி, தப்பா எதுவும் நினச்சிக்காத. ஏன்னா ஒரு விஷயமா ஒரு வேலையாக தான் இங்கே வந்தேன். ஆனால் வேலை முடிஞ்சிருச்சு. அங்கே மாமியார் மட்டும் தனியாக இருப்பாங்க. என் வீட்டுக்கார் வேற வெளியூர் போயிருக்காங்களா. அதுவும் இல்லாமல் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரிங்க எதையாவது ஒன்று களவாண்டுட்டு போயிடுவாளுங்க. அவளுகளை காவை காக்கிறதுக்கே எனக்கு ஒரு பெரும் வழி ஆகிடும். அதனால் நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இரு. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, என் நம்பர் தரேன், அதை நோட் பண்ணிக்கோ. சரிடி செவந்தி. அப்பயே வந்துட்டாங்கன்னு சொல்லி மாமாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க.
நம்மளும் வந்து இவ்வளோ நேரம் நிற்கிறோம், ஆளையே காணோமே. வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா, இல்லை நம்ம வர்றதுக்குள்ளே அவங்க இறங்கி வேற எதுவும் வண்டியை பிடிச்சிட்டு எதுவும் போயிட்டாங்களா? சரி, ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம், ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஏமா என்னம்மா இது, எதுக்கு நீ பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு தான் கூட்டி எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சுல. முடிச்சதா இல்லாம போனதுனால தான் இப்போ நான் இங்க வந்து நிக்க வேண்டியதா போச்சு. ஏம்மா என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? எல்லாரும் பொழப்ப விட்டுவிட்டு வந்திருக்கோம், அங்க வேற கடையை பூட்டிட்டு வந்திருக்கோம், வர்றவங்க பார்த்துட்டு போயிருவாங்கம்மா. எங்களுக்கு இதேதான் ஒரு பொழப்பா? தினமும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. ஒரு தடவையாவது என்னைய பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா? யோசிக்காதனால தானே நான் இங்க வந்து நின்றுருக்கேன். ஷோ ஆண்டவனே, என்ன உன்னைய பத்தி யோசிக்காம இருக்காங்க? ஏடா சொத்தை பிரிக்கும் போது நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? ஆளாளுக்கு ஒரு வாரம் ஒரு வீட்ல இருந்து சாப்பிட்டுக்க வச்சுக்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க தானே. ஆனா எனக்கு சோறு போடுறதுக்கு அம்பிட்டு கணக்கு பாக்குறீங்க. நான் மட்டும் எதுக்குடா உங்களுக்கு கணக்கு பார்க்காம செய்யணும்? ஏமா உனக்கு என்ன சோறை போட்டு கொண்டு வந்து நீட்டி வாயில என்ன ஊட்டியா விடுவாங்க? ஆக்கி வச்சதை போட்டு திங்க வேண்டியதானே, அது கூட கணக்கா? அப்பாடி அப்பா, உன் பொண்டாட்டி ஆக்கி வச்சுட்டு தான் மறு வேலை. ஆக்கி வச்சிருக்காங்க. தலைவரே, உங்க பொண்டாட்டி எத்தனை நாள் சோறு குழம்பு பொங்குனாங்கன்னு கேளுங்க. ஏம்பா நீங்க என்ன சொன்னீங்க? சொத்தை பிரிக்கும் போது, வீட்டை பிரிக்கும் போது என்ன சொன்னீங்க? தலைவரே, குடும்பத்துல ஒரு சில பிரச்சனை, அதனாலதான் நீங்க வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கட்டும், இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு உங்களை நம்பி வந்தவளுக்கு இப்படிதான் சோறு போடாம நீங்க பாட்டுக்கு தவிக்க விடுவீங்களா? நாங்க என்ன சோறு போடாமையா இருந்தோம்? போட்டு வந்து கொடுத்தாலும் நீங்க தானே சாப்பிட மாட்டேன்னு இருப்பீங்க. எம்மாடி, நான் உங்களை எதுவும் சொல்லலாமா? பேச வேண்டியது நிறைய இருக்கு, நான் பேசிக்கிறேன். இப்ப என்னம்மா பண்ணணும், அதை தெளிவா சொல்லிரு. இங்க பாருங்க தலைவரே, நான் பெருசா இவங்க வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் கேட்கல. இவங்க என் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால 2 பேருமே வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு வாடகைன்னு சொல்லி ஒரு பங்கு கொடுக்கணும். என்னது, சொந்த வீட்டிலேயே வாடகை கொடுக்கணுமா? ஆமா, இவ்வளவு தூரம் கட்டி வச்சுட்டு நீங்க சோறு போடுவீங்க தண்ணி ஊத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னாந்து பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஆனா ஒரு கஞ்சி ஊத்துறதுக்கு கூட நாதி இல்லாம அந்த வீட்டுல நான் கிடக்கணும். ஆனா நீங்க மட்டும் ஆளாளுக்கு ஒரு ரூம்ல வந்து சாத்திக்கிட்டு உள்ள போய் படுத்துக்குவீங்க. கட்டுன வீட்டுக்காரிக்கு அங்க நடு தெருவுல படுத்திருக்க மாதிரி நடு இதுல படுக்க வச்சிடுறீங்க. நீங்க மட்டும் உள்ள போய் சொகுசா படுத்திருப்பீங்க. நடு ரூம்ல கொசு கடி, ஒரு ஃபேன் இல்ல, ஒன்றும் இல்ல. அவ எப்படி படுத்திருப்பா? ஏதாவது ஒரு இது அக்கறை இருக்கு, அக்கறை இல்லாம இருப்பீங்க. ஆனா நான் மட்டும் அக்கறைப்பட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுமா? இனிமே எனக்கு மாசம் வாடகை வந்து ஆகணும். அவ்வளவுதான். வாடகை வாங்கினா உனக்கு சோறு போட தேவையில்லையா? ஏண்டாப்பா சாமி, பெத்தவளுக்கு சோறு போடுறதுக்கு ரொம்ப கணக்கு பண்ணாத, அப்புறம் கடவுள் கொடுக்குற கடவுளே கணக்கு போட்டுருவாரு. அப்புறம் இல்ல தலைவரே, வாடகை வீட்டுல நாங்க படுத்து சந்தோஷமா இருந்தோம். என்னைக்கு இந்த வீட்டுல காலை வச்சோமோ அன்னைக்கு பிடிச்சது எங்களுக்கு கிறகம். இப்போ வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு பழச்சுக்கிட்டு இருக்கோம். கம்முன்னு இருந்தவனை நோண்டி விட்டு வா வர வச்சுக்கிட்டு இப்ப சொந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும்னா அப்புறம் கடுப்பாகுமா ஆகாதா? தலைவரே, என் அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க கேட்கறாங்களோ நான் அதை கொடுக்குறேன். இவங்க நல்லவங்களாயிருவாங்க. அத்தை எங்க தொழில மொத்தமா முடிச்சு விட்டாங்களே, அதனால குடுக்கறதுக்கு என்ன, கூரையை பிச்சுக்கிட்டு குடுக்கறதுல கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சிட பாப்பறாங்க. எப்பா தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். வாடகைன்னு உங்க அம்மா எவ்வளவு கேட்கறாங்களோ 2 பேரும் கொடுத்துருங்க. சாப்பாடு போட்டுருங்க. பாவம்ல, வயசான காலத்துல அதுக்கும் ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு இருக்கும். அதுக்கு அது எங்க போகும், யார்கிட்ட கேட்கும்? இது நல்ல கூத்தால இருக்குது. இவர்களுக்கு ஆஸ்பத்திரி செலவும் பார்க்கணும், வீட்டு வாடகையும் கொடுக்கணும், சாப்பாடும் போடணும். அம்மாடி அம்மா, நல்ல கூத்தாதான் இருக்குது இது. ஏம்மா, நீயும் நாளை பின்ன ஒரு புள்ளைக்கு அம்மாவா ஆவாமா? இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசாத, சரியா? இன்னைக்கு உன் மாமியாருக்கு அவன் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றியோ நாளைக்கு அது உன் தலையில வந்து விடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. நானும் இந்த வயசான காலத்துல உசுரோட இருக்க மாட்டேன். யாருக்கும் பாரம் இல்லாம போய் சேர்ந்துருவேன். ஏம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டியே கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களெல்லாம் நான் தான் நல்லவங்க நம்பினேன். கடைசியில எங்க வந்து நிறுத்தி இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேணும்னு கேட்டு தொலைங்க, கொடுத்து தொலைகிறேன். ஆனா இனிமே வந்து பெத்த தாயின்னு ஒரு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பெத்த பாவத்துக்கு சோத்த போடுறேன், காசும் கொடுத்து அழிக்கிறேன். பெத்தவளா கணக்கு பார்க்காம எவ்வளோ கொடுத்துருப்பேன் என் பெரிய பையனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும். ஆனா இன்னைக்கு எப்படி பேசுறான் பாரு. எல்லாம் இருக்கட்டும். இங்க பாருங்கப்பா, ஆளுக்கு வாடகைன்னு சொல்லி 1500 கொடுத்துடணும். கரண்ட் பில்லு எவ்வளவு வருதோ பாதிக்கு பாதி கட்டிக்கணும். சாப்பாடு போட்டுறணும். அவ்வளவுதானே. இதுக்கு தானே இவ்வளவு இந்த அக்க போற ஒரே தான் கொடுத்து தொலைகிறேன். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், 1000 தான் பெத்தாலும் வாய் வகுரும் வேறன்னு சொல்லி காட்டிட்டல. இனிமே நாங்களும் அப்படியே இருந்துக்கிறோம். வாவுமா. என்னப்பா, நீங்க எதுவும் பேச வேண்டியது இருக்கா? இல்லைங்க, நான் என்னைக்குமே வந்து வீம்புக்குன்னு எதையும் பேச மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ பண்றோம், அவ்வளவுதான்.
அத்தை, உங்களுக்கே தெரியும் எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சு தான் உங்கள் பையனுக்கு என்னை கட்டி வச்சிங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை நான் அம்மாவாக தான் நினச்சேன். 1000 இது நமக்குள்ளே சண்டை வம்புன்னு வந்தாலும் என்றைக்கும் நான் உங்களை விட்டு கொடுத்தது கிடையாது. ஏதோ ஒன்று நம்ம குடும்பத்துக்கு ஏதோ பிடிச்சி ஆட்டுதுன்னு நினச்சிக்கிறேன். அவங்க சோறு பொல்லினாலும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ வாங்கிக்கோங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு தான் சொல்லலை. உங்கள் விருப்பம், அவ்வளோதான். நாங்கள் வரோம். என்னம்மா சரிதானே? தலைவரே, இப்போ நான் இந்த பஞ்சாயத்து கூட்டினதுக்கு காரணமே எனக்குன்னு நீங்கள் கொடுத்த இடத்த 2 பிள்ளைங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் எனக்கே வயசாகி போச்சு. ஒன்று கிடக்க ஒன்று எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா இந்த சொத்து யாருக்கு போகணும்னு சொல்லி பின்னாடி பிள்ளைங்க அடிச்சுப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் இந்த பஞ்சாயத்தை நான் கூட்டினதே. அது மட்டும் இல்லை தலைவரே, 2 பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் 2 பேரும் கீரியும் பம்பமாக ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெத்த தாய்க்கு சோறு போட கணக்கு பார்க்குறாங்க. இதுக்கப்புறமும் இந்த சொத்து நல்லவங்க கையில் போய் சேரணும்னு மட்டும்தான் நான் யோசித்தேன். அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினேன். எனக்கே ஏதாவது ஒன்று ஆகி போச்சுனாலும் என் பெரிய மகனுக்கு இந்த சொத்து மொத்தத்தையும் கொடுத்துருங்க. ஆனால் என் சின்ன என் பையனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் எதையும் கொடுத்துடாதீங்க. அதை சொல்கிறதுக்காகவும் தான், இவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினேன். நான் வரேன் தலைவரே. தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க தலைவரே. சரிம்மா, நீ கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். பையனை பெத்தா சந்தோஷம் இருக்கும்னு நினைச்சு பேரு. ஆனா பையனை பெத்தும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுது இந்த அம்மா. பரவாயில்லடி பத்திரகாளி, 2 பிள்ளைங்க கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்திட்ட. என்ன நீ பண்ணுறது, சேர்க்கறதே பிள்ளைங்களுக்காக தானே. அப்புறம் இங்க ஒரு அம்மா ஒன்று சுத்திக்கிட்டு இருந்துச்சே, அந்த பொண்ணோட சொந்தக்காரவங்க அப்படி இப்படின்னு. சொந்தக்காரங்க இல்லைக்கா, அது வளர்த்தவங்க ஆசிரமத்தில். பரவாயில்ல, அந்த அம்மா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோனையும் என்னமோ சொந்த பொண்ணுக்கே கல்யாணம் ஆன மாதிரி அப்படி ஒரு அழுக. நல்ல இதாக இருக்காங்க, அன்பா. எங்க அந்த அம்மாவை ஆளையே காணோம்? அதானே, நீ அவங்கள ஆளையே காணமே. அட, கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. போகிற மாதிரி தான் சொல்லிட்டுல போவாங்க. ஒன்றும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் இருங்க. அப்புறம் பத்திரகாளி, சொல்லுங்க நீ. அப்புறம் மகாவை கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வா. அங்கே புத்து கோயில் இருக்குடி. அங்கே வந்து நல்லா சாமியை கும்பிட்டு அந்த புத்து மண்ணை எடுத்து சாப்பிட சொல்லு. குழந்தை நின்றுரும். நம்ம ஊரில் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு அங்கே வந்து தான் குழந்தை. சரியா அண்ணி? வரும்போது வரட்டும் அண்ணி. சும்மா எதுக்கு அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டியே, பெத்தவ நீ தான் நல்லது கெட்டது பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இப்படி நீயே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் ஒரே தான் வேணான்னு நினைக்கிறீங்களோ? அப்படி இல்லை அண்ணி. பார்க்குற எல்லாருமே அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நாங்களும் எல்லா கோயில் குளத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, இங்கே போய் தான் உண்டு, அங்கே போய் தான் உண்டுன்றாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. நடக்காத போது சும்மா என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? காசு போனது தான் மிச்சம். இல்லையே, அடுத்தவ சொல்கிறதுக்கெல்லாம் போவேன், நான் சொல்கிற இடத்துக்கு வர மாட்டியே? ஒரு தடவை இங்கிட்டு வந்துட்டு போ. சரி அண்ணி, கூட்டிகிட்டு வரேன். என் வீட்டுக்கு தான் பொண்ணு கேட்டேன், கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டீங்க. இந்த இப்போ வீட்டுக்கு ஒருத்தி வாக்கப்பட்டு வந்திருக்கா பாரு. வதன்னு 3வது மாசமே பிள்ளைய பெற்று போட்டால. அதுக்காக தான் சொல்கிறேன், கூட்டிக்கிட்டு வா, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரளாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிடுவோன்னு தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணணுமா? அதெல்லாம் மண்டபத்துக்காரவங்க பண்ணிக்கு வாங்க. இதெல்லாம் போட்டுட்டு வாங்க நீங்கள் கம்முன்னு. ஏதோ வீடு மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இல்லைம்மா, நம்ம பிள்ளை கல்யாணம், நம்ம எதுவும் செய்யாமல் எப்படி நிற்கிறது? அதான். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் காசு கொடுத்துருக்கு. அதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இந்த வயசான காலத்தில் ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? வாங்க கம்முன்னு வச்சுக்கிட்டு வாங்க. சரிங்கம்மா.